இப்போதே 6:35 6:36 ஆகிவிட்டது. நாளை முதல் சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறோம். அதில் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும் பிரதான கட்சிகளுக்கு 3 பேர் என்று சொல்லியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 3 பேர், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 3 பேர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 பேர் என்று இந்த 3 பேருக்குமே வாய்ப்பளிப்பது என்ற முடிவு இருக்கிறது. ஆனால் முதலில் பேசுகின்ற உறுப்பினர்கள் 15 நிமிடங்களுக்கு மிகாமல் பேச வேண்டும் என்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு 10 நிமிடங்கள் தான் தரப்பட வேண்டும் என்பதும் இந்த நேர கட்டுப்பாட்டை உறுப்பினர் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முதல் பெல் நான் ஒற்றை பெல் அடிக்கிற போது இந்த போக்குவரத்தில் போகிற மஞ்சள் லைட் எரியும். அப்புறம் சிவப்பு விளக்கு எறிவதற்கு போல இங்கே 2 பெல் அடித்தால் முடித்து விட வேண்டும். அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். ஏனென்று சொன்னால் உறுப்பினர்கள் கவனமாக கேட்கவும் சோர்வில்லாமல் அந்த அணுகுமுறை வைத்துக் கொள்வதற்கும் அந்த நேர கட்டுப்பாடு அவசியம் என்று நான் கருதுகிறேன். அப்போ ஏனோதானா என்று வந்துவிட்டு மெம்பர்ஸ் பிரசன்ட் என்று சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை. ஆழ்ந்து சிந்தித்து கவனித்து செயல்படுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய வகையில் நாம் செயல்பட வேண்டும். அந்த வகையில் நேரத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படை பிரதான கட்சிகளை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லோருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் எல்லா நாளும் வாய்ப்பு தர இயலாத நிலைமைகள்லாம் ஏற்படலாம். அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புதிய அணுகுமுறை மானிய கோரிக்கை வருகிற போது அந்த மானியத்தை ஒட்டி இதுவரை பேசாத உறுப்பினர்கள், இதுவரைக்கும் அவைக்கு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்காத உறுப்பினர்களுக்கும் அல்லது புதிய கோணத்தில் புதிய திட்டத்தை உள்ளே வைத்திருக்கிற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு அந்த மானிய கோரிக்கை கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றவர்களுக்கு ஒரு மணித்துளிக்குள்ளாக ஒரு நிமிடத்திற்குள்ளாக சொல்வதற்குரிய வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று விரும்பி. ஏனென்றால் நிறைய பேர்களுக்கு இந்த மானிய கோரிக்கை பேசுகிற வாய்ப்பு கிடைக்காது. 3 பேர் தான் ஒரு கட்சிக்கு என்றால் பிரதான கட்சிகளில் சிரமம் இருக்கு. நானும் பேச வேண்டும், நானும் போய் எல்லோரும் கேட்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கிற போதே ஒரு பேசி முடித்தவுடனே தனியாக எழுந்து கரங்களை உயர்த்துகிற போது மீண்டும் மீண்டும் பேசுகின்றவரே பேசாமல் புதிதாக கருத்துக்களை சொல்வதற்குரிய வாய்ப்பையும் உருவாக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறோம். அதே போன்று 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. துறையிலிருந்து பதில் வந்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எடுத்துக்கொள்வதை பற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எதை தீர்மானிக்கலாம் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முழுமையான விவாதங்கள் நடப்பதற்கு அரசிடமிருந்து பதில் வேணும், அமைச்சரிடம் பதில் வர வேண்டும். பதில் வராத நிலையில் மென்ஷன் பண்ணுவதற்கு அதை பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று பெரும்பாலான உறுப்பினர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். என்றால் அவசர அவசியம் கருதித்தான் இந்த 55 விதியின் கீழே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்படுகிறது. அவசர அவசியம் என்று கருதிய பிறகு நாட்கள் கடந்து விட்டால் அது அவசரமும் போய்விடுகிறது, அவசியம் போய்விடுகிறது. எனவே மென்ஷன் பண்ணுவதற்கு பதிவு செய்வதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அது எது அவசியம் என்று நான் கருதுகின்றனோ அவற்றை தகவலுக்காக நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். வருகிற போது நீண்டு நெடிய பேச்சாக இல்லாமல் குறிப்பாக நீங்கள் கொடுத்திருக்கிற தீர்மானத்தை மட்டும் படிப்பதாக இருந்தால் அதை செய்வதற்குரிய வழிவகைகளை காண்பதற்கு நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் பொறுமையாக இருந்து நீண்ட நேரம் அமர்ந்து இந்த அவையினுடைய சிறப்பை மாண்பை நீங்கள் தொடர்ந்து காப்பாற்றி வருவதற்காக நிலைப்படுத்துவதற்காக நெஞ்சான நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையினுடைய நிகழ்ச்சிகள் வினாக்கள் வழி நேரத்திற்கும் பதிவுகள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 2 நாளிலே வினாக்கள் விடை நேரத்தையும் இப்போ ஒரு நாளைக்கு 10 கேள்வி என்று முன்பு எடுப்பார்கள். ஒரு 5 கேள்விகள் அல்லது 3 கேள்விகள் நாள்தோறும் வைக்கலாம் என்கிற அந்த முடிவும் இருக்கிறது. அதை நிச்சயமாக செயல்படுத்துவோம். பேரவையின் இந்திய நிகழ்ச்சியத்துடன் முடிவு இல்லை மேடம் சொன்னாங்களே. பேரவை இந்திய நிகழ்ச்சியை தூண்டு முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணி கூடும். வணக்கம்.